கிளாஸ் 12 யூனிட் நம்பர் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. இந்த யூனிட்ல இருந்து ஜியோலைட் கேட்டலிசிஸ் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி செகண்ட் யூனிட்ல இந்த ஜியோலைட் கான்செப்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதோட மாலிகுலர் ஃபார்முலா, தென் இவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருப்பாங்கன்னா அனிகோம் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்க. அதில் சின்ன சின்ன போரஸ் நுண்துளைகளோட அமைப்பு அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த ஜியோலைட்டு கேட்டலிஸ்டாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஜியோலைட் ஆர் மைக்ரோ போரஸ். மைக்ரோ போரஸ் மீன்ஸ் நுண்துளையுடைய அமைப்பு. கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருக்காங்க. ஸோ கிறிஸ்டலின் அப்படின்னா டெஃபனைட் ஷேப்பு இந்த ஜியோலைட் கேட்டலிஸ்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரேட்டட் அலுமினோ சிலிகேட். ஹைட்ரேட்டட்னா வாட்டர் மாலிகுல் இருக்காங்க, அலுமினோனா அலுமினியம், எஸ்ஐ சிலிகேட் மீன்ஸ் சிலிக்கான். ஓகேங்களா? The next one made upon aluminium and silicon tetrahedron. Made upon aluminium and silicon tetrahedron. So tetrahedron நான்முகி அமைப்பு. both aluminium and silicon ரெண்டு சேர்ந்த tetrahedral structureல இருக்காங்க. ஸோ நேச்சுரலில் பார்த்தோம் அப்படின்னா 50 ஜியோலைட்டு அண்ட் சிந்தட்டிக்கா 150 ஜியோலைட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஜியோலைட்டில் அலுமினியம் அண்ட் சிலிக்கான் ரெண்டு மெட்டல் இருக்காங்க. அலுமினியத்தோட வேலன்சி அலுமினியம் வேலன்சி +3 அண்டு வேலன்சி ஆஃப் சிலிக்கான் வேலன்சி 4. தென் ஜியோலைட்டில் இந்த மைக்ரோ போரஸ் அமைப்பு இருக்கிறதுனால ஜியோலைட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹேவிங் எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ். தென் இந்த எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜை யார் பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னா H+ அயான்ஸ் அண்ட் Na+ அயான். எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் பேலன்ஸ்டு பை H+ அண்ட் Na+ அயான்ஸ். எப்போ ஜியோலைட்டில் அந்த எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த H+ம் Na+ம் உள்ளே ஆட் ஆகுறாங்களோ அப்போ ஜியோலைட்டு கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஜியோலைட்டு இந்த H+ அயானோட இருந்தாங்கன்னா ஜியோலைட் கேரிங் H+ ஆர் புரோட்டான் ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்ட். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ்டு இன் பெட்ரோல் இண்டஸ்ட்ரி. ஹைட்ரோகார்பன் ஃப்ராக்ஷன் into
பெட்ரோல் அண்ட் டீசல். கன்வர்ஷனுக்கு ஜியோலைட் கேரிங் H+ ஆர் புரோட்டான் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஜியோலைட் கேரிங் Na+ used as basic character. Catalyst. Zeolite catalysis zeolite ஓட molecular formula நமக்கு கொடுக்கல. ஸோ செகண்ட் யூனிட்ல P block elementsல இருக்காங்க. Na2O into Al2O3 dot X SiO2 dot YH2O. X ஓட வேல்யூ 2 to 10, Y ஓட வேல்யூ 2 to 6. இப்போ ஜியோலைட்டோட மாலிகுலர் ஃபார்முலா Na2O Al2O3 XSiO2 into YH2O. ஜியோலைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்காங்கன்னா மைக்ரோ போரஸ் கிறிஸ்டலின் ஷேப்ல இவங்க இருக்காங்க. ஹைட்ரேட்டட் அலுமினோ சிலிகேட் பாருங்க, ஹைட்ரேட்டட் அலுமினோ சிலிகேட் அதுதான் ஜியோலைட். நேச்சுரலா 50 அண்ட் சிந்தட்டிக்கா 150 ஜியோலைட் இருக்காங்க. ஜியோலைட்டோட ஸ்ட்ரக்சர் அலுமினியம் அண்ட் சிலிக்கான் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க. தென் அலுமினியத்தோட வேலன்சி +3, சிலிக்கானோட வேலன்சி +4. இந்த ஜியோலைட்டு மேட்ரிக்ஸ் கேரிஸ் எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ். அந்த எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜை யார் பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னா H+ ஆர் புரோட்டான் அயான் அண்டு Na+ அயான். ஜியோலைட்டில் எப்போ H+ ஆர் புரோட்டான் இருக்காங்களோ கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஜியோலைட் கேரிங் புரோட்டான் யூஸ்ட் அஸ் கேட்டலிஸ்ட். பெட்ரோல் இண்டஸ்ட்ரியில் ஹைட்ரோ கார்பன் ஃப்ராக்ஷன் இன்டூ பெட்ரோல் ஆர் டீசலாக கன்வெர்ட் பண்ணுற இடத்துல ஜியோலைட் கேரிங் புரோட்டான் கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆகுது. ஜியோலைட் கேரிங் Na+ அயான் யூஸ்ட் அஸ் பேசிக் கேட்டலிஸ்ட். ஜியோலைட்டோட ஸ்ட்ரக்சர் ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சர், தேன் ஏடு அந்த வடிவத்தில் இருப்பாங்க. தேன் ஏடில் பார்த்தோம்னா சின்ன சின்ன துளைகள் காணப்படும். ஸோ ஜியோலைட்டோட ஆக்டிவ் சென்டர் யாரு அப்படின்னா போரஸ், அந்த நுண் துளைகள் தான். ஸோ அப்போ புரோட்டான் அண்ட் Na+ எல்லாமே அந்த போரஸோட இன்சைடில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபில் ஆவாங்க. இந்த ஜியோலைட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா இதோட ஸ்ட்ரக்சர் செலக்டிவிட்டி. ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சரில் இவங்க இருப்பாங்க. தேன் ஏடு, அந்த தேன் ஏடில் பார்த்தோன்னா சின்ன சின்ன நுண்துளையுடைய அமைப்பு காணப்படுவாங்க. இப்போ ஜியோலைட்லேயும் மைக்ரோ போரஸ் இருக்காங்க. அந்த போரஸுக்கு உள்ளதான் ஆக்டிவ் சென்டர் இருப்பாங்க. அப்போ புரோட்டான்ஸ் எல்லாமே இன்சைட் ஆஃப் தி போரஸில் ப்ரெசன்ட் ஆகிருப்பாங்க. ஜியோலைட்டில் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் ஆஃப் தி போரஸில் ஃபார்ம் ஆவாங்க.